பயிர் வகைகளின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று உணவு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் பயிர் பெருக்கு திட்டம் கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 174 கோடி நிதியில் 24 லட்சம் ஏக்கர் பரப்பில் 9,44,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. துவரை சாகுபடி பரப்பினை உயர்த்தும் நோக்கத்தில் துவரை சாகுபடி பரப்பு விரிவாக்க இயக்கம், நடவு துவரை சாகுபடி ஆகிய திட்டங்கள் ரூபாய் 66 கோடி நிதியில் 2,52,000 ஏக்கரில் செயல்படுத்தப்பட்டு 1,48,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். எண்ணெய் வித்து பயிர்கள் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் எண்ணெய் வித்து இயக்கத்தின் கீழ் நிலக்கடலை, எள் உள்ளிட்ட எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி செய்ய உயர் தொழில்நுட்பங்களுக்கான இடுபொருட்களும் மானியமும் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணெய் வித்துகளின் பரப்பு மற்றும் உற்பத்தியை பெருக்க ரூபாய் 229 கோடி நிதியில் 14 லட்சம் ஏக்கரில் எண்ணெய் வித்து பயிர்களின் சாகுபடி ஊக்குவிக்கப்பட்டு 7,54,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தற்போது எத்தனால் உற்பத்தியிலும் தீவனம் உற்பத்தி தயாரிப்பிலும் மக்காச்சோளத்திற்கான தேவை பெருமளவு அதிகரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மக்காச்சோள பயிர் சாகுபடி மூலம் விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைத்திட செய்ய மக்காச்சோள உற்பத்தியினை ஊக்குவிப்பதற்கான திட்ட இனங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 78 கோடி நிதியில் செயல்படுத்தப்பட்டு 1,50,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இதனால் மக்காச்சோள சாகுபடி பரப்பு 10 லட்சம் ஏக்கரிலிருந்து 12 லட்சம் ஏக்கராக அதிகரித்துள்ளது. மக்காச்சோள உற்பத்தி 26 லட்சம் மெட்ரிக் டன்னிலிருந்து 27 லட்சம் மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது. வேளாண் பணிகளை உழவர்கள் காலதாமதமின்றி மேற்கொள்ளவும், வேளாண் பணியாளர்கள் பற்றாக்குறையை ஈடு செய்யவும் வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 77,499 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. இது தவிர 1,320 வேளாண் இயந்திர வாடகை மையங்களும் நிறுவப்பட்டன. இதற்கென மானியமாக மொத்தம் ரூபாய் 783 கோடி வழங்கப்பட்டது. இதற்கு முந்தைய 5 ஆண்டுகளில் 29,945 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் மட்டுமே விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் மூலம் பாசனத்திற்காக விவசாயிகளுக்கு தடையற்ற மின்சாரத்தை உறுதி செய்ய 4,150 சூரிய சக்தி பம்பு செட்டுகள் நிறுவப்பட்டு ரூபாய் 83 கோடி மானியம் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5,954 புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகளும் ரூபாய் 7,67 லட்சம் மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர வாடகை கைபேசி செயலி மூலம் வேளாண்மை பொறியியல் துறையின் 3,816 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் தேவைப்படும் விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயித்த குறைந்த கட்டணத்தில் வாடகைக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2020-21 ஆண்டில் 1,265 வேளாண் இயந்திரங்கள், கருவிகளை மட்டுமே வாடகைக்கு வழங்கியிருந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் அதிக எண்ணிக்கையில் வேளாண் இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு இச்சேவை வலுப்படுத்தப்பட்டுள்ளது.